எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பேசினா சமாளிக்க முடியும், சமரசம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. என்ன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலா ராசி தான். ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா தராசு. தராசு என்பதனால எல்லா விஷயத்துலையுமே ஒரு அளவுக்கு நாட்டம் உள்ளவங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீதி பக்கம் நிற்கக்கூடியவங்க, நியாயவாதிகள், அதிக நியாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலை, இசை, அதே மாதிரி அழகு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஆடம்பர பிரியர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். நவ நாகரிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி சண்டை இடத்தெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ரொம்ப அமைதியானவங்க. சமாதானம் செய்கிறது, சமரசம் செய்கிறதெல்லாம் இவங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நல்ல பேச்சாற்றல் உள்ளவங்க இந்த துளாராசி அன்பர்கள். அதே மாதிரி மற்றவங்களை எளிமையாக பேசியே கவரக்கூடியவங்க. ரொம்ப இனிமையாக நீண்ட நாள் பழகின மாதிரி பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். மற்றவங்கள பேசியே கவரக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருந்தும் அதிகம் எதிர்பார்ப்புகள் இவங்க வைத்திருப்பாங்க. அப்படி எதிர்பார்ப்பு வைத்து நிறைய ஏமாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக அந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்குது. கடினமான சூழ்நிலையை கூட எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சுக்கிரன் யோகத்தில் இருக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவங்க. சுக்கிரன் இவங்களுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா 4, 5ஆம் இடத்துல அதிபதியான சனி பகவான் துலா லக்னத்தில் ராஜ யோகத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த துளாராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கூட்டம், ஒரு தொழில் நடத்துகிறோம் அப்படின்னா ரொம்ப பேச்சாற்றல் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கள இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க. தலைமை பொறுப்பு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் இவங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆடி பெருக்கன்னைக்கு பெண்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். ஆடி பெருக்கன்னைக்கு பெரும்பாலும் பெண்கள் ஆற்றங்கரையில் போய் குளிச்சுட்டு தாலி சட்டை மாற்றிப்பாங்க. இது காலகாலமாக செய்துக்கிட்டு வர ஒரு ஐதீகம். தொடர்ந்து எல்லா பெண்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் பெண்கள் பெரும்பாலும் மூத்த சுமங்கலிகள் அங்கே வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட மஞ்சள், ஒரு குங்குமம், முடிந்தது அப்படின்னா ஒரு வெற்றிலை பாக்கோடு இதை சேர்த்தி கொடுத்துட்டு அதோடு கூட கொஞ்சம் பூ, ஒரு விலையில இருந்தது அப்படின்னா ஒரு 2 விலையில ஜோடியாக கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். செல்வ செழிப்போடு வளரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த துளாராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். அதே மாதிரி ஆடி பெருக்கன்னைக்கு யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பெருகி வரும். பெருகி வர்றதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்யலாம். பெருக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சரி, நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், புதன் அவரோடு சேர்ந்து வக்கரகம் அடைந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்து குருவும் இணைந்திருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல பார்க்கலாம். பல விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பின்தங்கிய நிலையில் இருந்தவங்க கூட நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க. குறிப்பாக மாணவர்கள்லாம் கடைசி வரிசையில் இருந்தவங்களாம் முன்ன வரிசைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும்.
உடல் நலத்தை பொறுத்தவரையிலும் கடந்த நாட்களில் இருந்த இந்த உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ஒரு சிலருக்கு ஊர் விட்டு ஊர் ஏதாவது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நல்ல பழக்கங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நீங்கள் கற்றுப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். சுபகாரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் தங்கு தடையில்லாமல் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஒரு முறைக்கு 2 முறை மற்றவங்க கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. நண்பர்களும் உறவினர்களும் ரொம்ப நெருக்கமாவாங்க இந்த காலகட்டத்தில். உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போன உறவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சற்று முயற்சித்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உயர் பதவியெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. லாபம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா கூட வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கும். ஆனாலும் ஒரு சிலர் கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். மற்றபடி வருகின்ற நாட்கள் புதிய ஆர்டர்களில் கிடைக்கிறதுல எந்த தங்கு தடையும் இல்லை. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி உடன் இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். கூட இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் ஒரு சில தவறான முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உழைப்பை அதிகமாக போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்ல பலனை பெற முடியும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பை போடுங்க. நல்ல ஒரு மாற்றம் வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். முயற்சிக்கு தகுந்த பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். துலா ராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உறவினர்கள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு வேலையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையுமே இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு தொழிலே செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட என்னுடைய வேலையாட்கள் இதை செய்வாங்க, என்னுடைய மேனேஜர் இதை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு அவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம். எல்லாமே உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கட்டும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏமாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுல சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும். ஒத்துழைப்பாக கரெக்டாக இருக்க மாட்டாங்க. புதிய விஷயத்தில் இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். எந்த காரியத்தை செய்தாலுமே சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எல்லாவற்றிலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னடா எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். புதிய நபர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. புதிய நண்பர் அப்படின்னு நீங்கள் எப்பவும் போல் அன்பாக பழகுனீங்க, பேசுனீங்க, புதிய பொறுப்புகளை ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வீடு வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக நெருப்பு இயந்திரம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா தினமும் நவகிரகங்களில் உள்ள நவகிரகங்களை வழிபட்டுட்டு வாங்க. அதில் இருக்கிற சுக்கிரனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. முடிந்தால் இதையும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்யுங்க. நீண்ட நாளாக ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க, அது இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னா அதெல்லாம் போய் இந்த மாதத்தில் செஞ்சுட்டு வாங்க. நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாட்டை வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.